வணக்கம். த சீக்ரெட்டின் பகுதி 6வது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நீங்கள் என்னெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கீங்களோ அளவு அதுவும் இயங்கி கொண்டு தாங்க இருக்கும். உங்களோட எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் போதெல்லாம் இந்த ஈர்ப்பு விதியும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. நீங்கள் கடந்த காலத்தை, அதாவது நடந்து முடிஞ்சதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் போது தான் இந்த ஈர்ப்பு விதி இயங்கி கொண்டிருக்குது. அதே போல் நீங்கள் நிகழ்காலத்தையோ இல்லை வருங்காலத்தையோ பற்றி நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த ஈர்ப்பு விதி இயங்கி கொண்டு தான் இருக்கும். இது ஒரு தொடர் நிகழ்வு தாங்க. அது தற்காலிகமாகவோ இல்லை முற்றிலுமாகவோ நிறுத்த உங்களால் முடியாது. உங்களோட எண்ணங்களை போல தான் இதுவும் எப்போதும் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும். இப்போ நம்ம உணர்ந்திருக்கோமோ இல்லையோ, பெரும்பாலான சமயங்களில் நம்ம சிந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் யாரோடையாவது பேசிக்கொண்டோ இல்லை அவங்கள பேசுவதை கவனித்து கொண்டோ இருக்கும்போது நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கீங்க. அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம்னா மற்றவர் கவனம் செலுத்துறதை விட நம்மளோட சிந்தனைகள் வேறோட இதில் இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு செய்தித்தாள் தான் படிச்சுட்டே இருக்கோம்னா, இப்போ டிவியும் நம்ம வீட்டில் ஓடிட்டே இருக்கும்போது இப்போ அட் த டைம் நம்ம என்ன பார்க்குறோம், டிவியும் பார்க்குறோம் அண்டு நியூஸ் ரீடிங்கும் செஞ்சுட்டே இருக்கோம். நீங்கள் சிந்தித்து கொண்டு தான் இருக்கீங்க. பழைய நினைவுகளை அசை போடும்போது தான் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கீங்க. வருங்காலத்தில் என்ன செய்யலான்னு திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது சிந்தித்து கொண்டு தான் இருக்கீங்க. இப்போ கார் ஓட்டும் போது சிந்தித்து கொண்டிருக்கீங்க. இப்போ காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போதோ சிந்தித்து தான் கொண்டிருப்பீங்க. நம்மோட பலரும் சிந்தித்து கொண்டிராத ஒரே நேரம் நம்ம தூங்கும் நேரம் மட்டும்தாங்க. ஆனால் தூங்க முயற்சி செய்யும்போது கடைசியாக சிந்திக்க கொண்டிருந்தவற்ற ஈர்ப்பு சக்தி அப்போ அசை போட்டு கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில், ஆழ் மனதில் பதிவாயிருங்க. அதனால் தூங்க போகும் முன்னாடி கடைசியாக நீங்கள் எண்ணுறது நல்ல சிந்தனையாக இருக்கணும். படைப்பு எப்போதும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. ஒருவர் ஒவ்வொரு முறை சிந்திக்கும் போது இல்லை நீண்ட நாளாக பழக்கப்பட்டு விட்ட விதத்தில் யோசிக்கும் போது தான் அவங்க படைப்பு இயக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் எண்ணங்கள்ல இருந்து ஏதாவது ஒன்று உருவாக போவது நிச்சயம். உங்களோட இன்றைய சிந்தனை உங்களுடைய நாளைய வாழ்க்கைங்க. உங்களோட வாழ்வை நீங்கள் உங்கள் சிந்தனையால் தான் படைக்கிறீங்க. நீங்கள் எப்போல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கீங்களோ எப்போது படித்து கொண்டே தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எதில் அதிக கவனம் செலுத்துகிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்வாக மலர்ந்துட்டே இருக்குது. இயற்கையின் பிற விதிகள் போல தான் இந்த விதியும் கனகச்சிதமாக இயங்கி கூடியது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிருஷ்டிக்கிறீங்க. எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுவடை செய்கிறீங்க. தேங்க்யூ.